சொல்லுங்க நீ. இந்த அப்பாயின்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் வேற என்ன இருக்கு? ஸ்கூல் குழந்தை ஒன்று ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல கலந்துக்குது. அதுக்கு மேக்கப் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம பார்க்கணும். காட்டு காட்டு. வாமா. வாங்க ஆண்டி. என்ன மதி அவசரமா ஃபோன் பண்ணி வர சொன்ன? திடீர்னு ஒரு அப்பாயின்மெண்ட் வந்திருக்கு. மேக்கப் போட கூப்பிட்டுருக்காங்க. 1 hour தான். அது வரைக்கும் நீ குழந்தைய பார்த்து பண்ணது. குழந்தைய குடுமா, நான் பாத்துக்கிறேன். நீ தாராளமா போயிட்டு வா. அச்சோ என்னம்மா ஏன் அழற? ஏன் இதெல்லாம் எடுக்காம கொள்ளாம இருக்க? இதோ இரு வரேன். சரி சரி சரி. இங்க பாரு. அப்சரா, இவனை போய் தூங்க வை. சரி, நான் தூங்க வைக்கிறேன். வா வா வா. சாரிமா, உனக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்கறேன். இதுல என்னம்மா சிரமம் இருக்கு? என் பேர புள்ளையோட இருக்கிறது சந்தோஷம் தானே. நீ மட்டும் எப்படிமா இப்படி இருக்க? எல்லாத்தையுமே பெருந்தன்மையா எடுத்துக்கிற. என்ன மதி நீ? என் பேரனை பாத்துக்கிறது பெருந்தன்மையா? அப்படி இல்லம்மா, உன்கிட்ட மட்டும்தான் எதுலயுமே பாசாங்கோ போலித்தனமோ இல்ல. எனக்கு தான் புருஷன் ஒருத்தர் வந்து வாச்சிருக்காரே, அந்த ஆளால வாழ்க்கையே போச்சு. எல்லாத்தையும் தொலைச்சு தலைமுழுகலானா திரும்ப திரும்ப வந்து என் நிம்மதியை கெடுத்துட்டு இருக்காரு. திரும்ப வந்து சண்டை போட்டாரம்மா? சண்டை போட்டதான் பரவாயில்லையே, போயான்னு சொல்லி விரட்டி விட்டுறலாம். என் மேல ரொம்ப பாசமா இருக்க மாதிரி வந்து நடிச்சு இம்சை பண்றாருமா. அவங்க 2 பேரோட புத்திய பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதான் செத்தாலும் அவங்க சவகாசம் வேணான்னு நான் ஒதுங்கி போயிட்டு இருக்கேன். அப்படி இருந்தோம் காலை சுத்தின பாம்பு மாதிரி வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு என்னதான் வேணுமா? கெஞ்சி நடிச்சு பார்த்தாங்க, நான் சேர்த்துக்கலன்னதும் இப்ப என் புள்ளைய சாக்க வச்சு மிரட்டி பாக்குறாங்க. புள்ளைய குடுன்னு கேக்குறாரு மதி. தப்பு பண்ணவங்களுக்கு தைரியம் எப்படிமா வரும்? எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு காவல் காக்குறேன்னு சொல்லி ராத்திரி பூரா வீட்டை சுத்தி சுத்தி வராரு. இங்க உனக்கு என்ன பிரச்சனை வந்துரு போகுது? அதான் சொன்னனேமா, நான் நகையை திருடிட்டேன்னு ஒரு பையன் வந்து கேட்டு பிரச்சனையாச்சுன்னு. அந்த பிரச்சனை தான் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னியே. அவர் அந்த பிரச்சனையை முடிக்க விட மாட்டேங்கிறாருமா. ஏ என்னவா? போலீஸ்ல கேஸ் கொடுத்திருக்காருல்ல, அந்த பையன் ஏதோ வேலைக்கு போகணும், கல்யாணம் வச்சிருக்கேன்னு வந்து கெஞ்சுறான். இவரு விடவே மாட்டேங்கிறாரு. அதான் நானே நேர்ல போய் கேஸ வாபஸ் வாங்கிடலான்னு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் செய்ய தேவையில்ல. யார் எப்படி போட்டோம், நீ உன் வேலையை பாரு. ஆமா மதி, அவராச்சு அந்த பையனாச்சு. அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டோம் அடிச்சுக்கிட்டோம். நீ இதுல தலையிடாத. மா, என்னம்மா சொல்ற? நீ சுந்தரியம்மா தானே? ஏமா இப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? யாருக்கோ எங்கேயோ ஒரு பிரச்சனைனா கூட நீ ஆள நீ உதவி பண்ணணும்னு நினைப்பியே. அப்படி நினைச்சதெல்லாம் போதும். அதனால என்ன வந்துச்சு? என் கஷ்டம் தெரிஞ்சா இல்ல என் பிள்ளைங்க தான் நிம்மதியா இருக்காங்களா? நல்லது பண்ணணும்னு நினைச்சு நாம போய் நின்னோம்னா மேல மேல நமக்கு தான் பிரச்சனை வருது. யாருக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்க தான் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம நம்மளையே கஷ்டப்படுத்துறாங்க. அவங்களுக்கு அவங்கள பாத்துக்க தெரியாதா? அப்புறம் நடுவுல நாம என்ன நாட்டாம? முகத்துக்கு நேரம் எவ்வளவு வார்த்தைகள் சொன்னாலும் நம்ம மருமக தானேன்னு கேட்டுக்கலாம். ஆனா அவ ஏன் இப்படி எல்லாம் பண்றானே தெரியல. கல்யாணம் ஆகி வர புதுசுல எல்லா பொண்ணுங்களுக்குமே புருஷன் வீட்டுல இருக்கிறவங்க அந்நியமா தான் தெரிவாங்க. ஆனா போக போக இத நம்ம மாமியாரு நம்ம நாத்தனாருன்னு புரிஞ்சுக்கிட்டு இத நம்ம குடும்பம்னு ஆயிடுவாங்க. ஆனா திவ்யா நாளாக நாளாக விரோதத்தை வளர்த்துக்கிட்டே போறா. அவன் மத சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம். இவ படிச்சவ தானே, இவளுக்கு புத்தி எங்க போச்சு? மா, எப்படிமா இது இவ்வளவு தெளிவா இருக்க? யூனிவர்சிட்டில போய் பெரிய படிப்பு படிச்சுட்டு வந்த மாதிரி பேசுற. இதுல படிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதான் போதும் போதுங்கிற அளவுக்கு நம்மள சுத்தி இருக்கிறவங்களே கத்து கொடுக்குறாங்களே. இனிமே நம்ம வேலை உண்டு நாம உண்டு இருப்போம். என்னம்மா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு விரக்தியா பேசுற? மனசு ஒடிஞ்சு போச்சு மதி. எல்லாம் மருமகன் வீட்டுக்கு வந்திருக்காளே, அவ்வளவுதான். என்னம்மா, திவ்யா கூட சண்டையா? சண்டைலாம் இல்லம்மா. யார் என்ன பண்ணாலும் நடராஜ் உன் புள்ள இல்லன்னு ஆயிடாது இல்லம்மா. அப்படி பண்ணணும் தானே அவ துடியா துடிக்கிறா. நம்ம கிட்ட இருந்து நடராஜ் பிரிச்சு கூட்டிட்டு போகணும்னு கங்கனை கட்டிட்டு நிக்கிறாளா? கூட்டிட்டு போய் காட்டுறேன்னு சபதமே போட்டிருக்காளா? ஆமா, இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா? நிமி வீட்டுக்காரர் தான். அவரா? ஆமாமா, அவருக்கு நம்ம மேல இருக்கிற அக்கறை கூட திவ்யாக்கு இல்ல பாத்தியா? அவ இதெல்லாம் பண்ணுவாங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானேமா.
இதுக்கு போயா நீ இவ்ளோ கவலைப்பட்டுட்டு இருக்க? அது தெரியுதுமா, இருந்தாலும் இன்னொருத்தர் சொல்லி கேக்குறப்போ மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நீ வேற தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்ட. அது தெரிஞ்சு இதுதான் சாக்குன்னு நட்ராஜ் பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டானா? அப்படிலாம் எதுவும் நடக்காதுமா. நடக்கலன்னா நிம்மதிதான். எங்க அத வீட்ல ஒரு விளக்கேத்தி வச்சு திக்கு திக்குன்னு இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்களே. என்னமோமா. அனி, என்னாச்சு? ஆண்டி வருத்தப்படுறாங்களா? அம்மா அந்த விளக்க நினைச்சு ரொம்ப பயப்படுறாங்க. ஏன் அப்சரா, நம்ம அனுப்பின லெட்டர் நடராஜ் கைக்கு கிடைச்சிரும்? கிடைச்சிரும் அண்ணி. அப்ப இன்னியோட அம்மாவுக்கு பிரச்சனை வராது. நடராஜ் படிச்சுட்டு கண்டிப்பா என்ன புரிஞ்சுப்பான். ஆமா, குழந்தை என்ன பண்றான்? உள்ள தூங்குறா அண்ணி. அப்ப சரி, நம்ம கிளம்பலாம். சரிங்க அண்ணி. அம்மா. என்னம்மா? இந்த வர. நாங்க கிளம்புறோமா. குழந்தை தூங்கிட்டு இருக்கான், பாத்துக்கோ. சரிம்மா, பாத்து போயிட்டு வாங்க. ஆண்டி. அக்கா, நான் கம்பெனி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீங்க திவ்யா கொஞ்சம் பாத்துக்கங்க. நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள, நீங்க போயிட்டு வாங்க. மேடம், கொரியர் வந்திருக்கு. மேடம், நடராஜன்ற பேருக்கு கொரியர் வந்திருக்கு மேடம். கொடுங்க. சார் இல்லைங்களா மேடம்? அவங்க இப்பதான் வெளியில போனாங்க. இல்ல, அவர் பேருக்கு தான் வந்திருக்கு. அவர் தான் கையெழுத்து போடணும். அவரோட கம்பெனி 50 மைல் தாண்டி இருக்கு, அங்க போய் கையெழுத்து வாங்கிக்கங்க. மேடம் மேடம் சரி, நீங்களே கையெழுத்து போட்டு வாங்கிக்கங்க. எங்க இருந்து வந்திருக்கு? நிறைய மதிங்கிறவங்க அனுப்பிச்சிருக்காங்க. அட்ரஸ் என்னன்னு சொல்லுங்க. இதே ஏரியால இருந்தா மேடம். ஒரே ஏரியாவுல இருக்கிற அக்கா பக்கத்துல இருக்கிற தம்பிக்கு எதுக்காக லெட்டர் போடணும்? அது என்கிட்ட கேட்ட எனக்கு எப்படிங்க தெரியும்? சரி சரி, கொடுங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. சரி, பாருங்க. லெட்டர் போடுற அளவுக்கு அப்படி என்ன ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும்? இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு. இதை உடனே பாப்பாட்ட சொல்லிடுவோம். பாப்பா, பாப்பா, குளிச்சிட்டு இருக்கேன்க்கா, இது வரேன். சரி பாப்பா. ஹலோ. அம்மா, நான் ஸ்ரீதேவி பேசுறேம்மா. தெரியுது, சொல்லு. அம்மா, இந்த மதிய லெட்டர் போட்டிருக்காங்க. உனக்கு எதுக்கு அவ லெட்டர் போடுறா? எனக்கு போடலம்மா, அவங்க தம்பிக்கு லெட்டர் போட்டிருக்காங்கம்மா. என்ன வளர்ற? ஆமாம்மா, நான் தான் அந்த லெட்டரை வாங்கினேன். இப்ப அந்த லெட்டர் கூட என் கையில தான் இருக்கு. கூட பிறந்த தம்பிக்கு பக்கத்துல இருந்துகிட்டே எதுக்கு லெட்டர் போடுறா? அதாங்கம்மா எனக்கும் புரியல. இதுல என்ன இருக்குன்னு படிக்கலான்னு பார்த்தா பாப்பா வேற குளிச்சிட்டு இருக்காங்க. வேணாம் வேணாம், பிரிக்காத. என்னம்மா, நீங்க சொல்லாம நான் என்ன செஞ்சிருக்கேன்? தினமும் நேர்ல பார்த்து பேசிக்கிறாங்க.
அதையும் மீறி அவசரம்னா ஃபோன் பண்ணலாம். கூட பிறந்தவனுக்கு லெட்டர் எழுதுறான்னா ஆஹா, நிச்சயமா இதுல ஏதோ விவகாரம் இருக்கும். ஆமாங்கம்மா. இத பாரு, நீ ஒண்ணு பண்ணு. அந்த லெட்டரை யார் கண்ணிலையும் காட்டிடாத. பாப்பா கிட்ட கூடவா? ஆமா. சரிங்கம்மா. இத பாரு, இப்ப வந்தன்னா அங்க சந்தேகம் வந்துரும். வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு சாயந்தரம் உங்க அக்கா வீட்டுக்கு போற மாதிரி அந்த லெட்டர் எடுத்துட்டு நீங்க வந்துரு. சரிங்கம்மா. ஜாக்கிரதை. ஹலோ சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க நல்லா ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? நீங்க அன்னைக்கு பண்ண உதவியால இப்ப என் ஒய்ஃப் நல்லா இருக்காங்க. என்ன சார் இத போய் ஒரு விஷயம்னு பேசிட்டு இருக்கீங்க? என்ன சார் நீங்க சின்ன உதவி பண்ணாலே அதை மறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க. சரி வாங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்க. இல்ல சார் இருக்கட்டும். ப்ளீஸ் வாங்க. இல்ல நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா. நீங்க 5 மினிட்ஸ்ல ஒன்றும் ஆக போறது இல்லை. நீங்க வந்து உட்காருங்க. இதே இடத்துல திரும்பி வந்து உங்களை டிராப் பண்ணிடுறேன். உட்காருங்க. சரிங்க. போலாமா? அக்கா, குளிச்சிட்டு இருக்கும்போது எதுக்கு கூப்பிட்டீங்க? அது ஒண்ணு இல்ல பாப்பா. சொல்லுங்கக்கா. அட சும்மா தான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. திவ்யா வாங்க. உள்ள வாங்க. வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க. வாங்க உட்காருங்க. அக்கா, அன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ இவர் தான் ஹெல்ப் பண்ணாரு. இவர் மட்டும் இல்லனா நான் உயிர் பழிச்சிருக்கவே மாட்டேன். அப்படியா பாப்பா? இந்த தம்பி தானே அது? ரொம்ப நன்றிங்க. பரவாயில்லைங்க. சரியான நேரத்துல தெய்வம் மாதிரி வந்து எங்க பாப்பா உசுரை காப்பாத்திருக்கீங்க. அக்கா நீங்க போய் காஃபி இந்த போட்டு எடுத்துட்டு இல்ல வேண்டாம். குடிக்க தண்ணி மட்டும் போதும். சரி சார், டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஏங்க இப்பதானே வந்தீங்க? வீட்டுக்கு வந்து காஃபி கூட குடிக்காம போனா ஆக்சுவலா ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன சின்ன ப்ராப்ளம்? என்ன என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? சேச்சே அப்படிலாம் எதுவும் இல்லை சார். நான் போலீஸ் வேலைக்கு செலக்ட் ஆயிருக்கேன். இந்த நேரம்னு பார்த்து ஒருத்தங்க என் மேல கேஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் என்னாச்சு? எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு 2 லேடிஸ் ஃபேஷியல் பண்ண வந்திருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து அவங்க வீட்டில் நகை காணாம போயிடுச்சு. ஃபேஷியல் பண்ண வந்தவங்க தான் நகை எடுத்திருப்பாங்கன்னு நினைச்சு அவங்க கிட்ட போய் கேட்டோம். அதுக்கு அவங்க ஏன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? அதான் சார் ஒன்றும் புரியல. சின்ன வயசுல இருந்தே போலீஸ் ஆகணுங்கிறதா என்னோட கனவு. சரி நேர்ல போய் எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டியதானே? அதுவும் பேசி பார்த்தாச்சு சார். அவங்க ஓகே. அவங்க ஹஸ்பண்ட் தான் சார் பிரச்சனை பண்றாரு. எந்த ஏரியா அவங்க? இதே ஏரியா தான் சார், வாத்தியார் தெரு. அங்கதான் என் அக்கா வீடும் இருக்கு. நீங்க ஆள் யாருன்னு சொல்லுங்க, நான் என் அக்கா கிட்ட சொல்லி பேச சொல்றேன். அவங்க பேரு நிறைமதி. என்ன சார் சைலண்ட் ஆயிட்டீங்க? அதுல அவங்க என் அக்கா தான். என்ன சார் நீங்க இப்ப சைலண்ட் ஆயிட்டீங்க? சாரி சார், நான் ஒன்றும் வேணும்னே அவங்கள தப்பு சொல்லல. எல்லாம் தெரியாம நடந்துருச்சு. ஐயோ பரவாயில்ல விடுங்க. நான் எப்படியாவது எங்க அக்கா கிட்ட பேசி இந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்கிறேன். போதுமா? சார் நீங்க சொன்னது மட்டும் நடந்துருச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சார். இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் சார். என்னங்க இது ஒரு சாதாரண விஷயம், இதுக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? அதுக்கு இல்ல சார், அவங்க ஸ்டேஷனுக்கும் வர மாட்டேங்கிறாங்க. லெட்டர் எழுதி தர சொன்னோம், அதுவும் கொடுக்கல. அதுக்கும் மேல அவங்க ஹஸ்பண்ட் யாரோ ஒரு கவுன்சிலரோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி இந்த கேஸை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிருக்காரு. எதுவா இருந்தாலும் சரிங்க, முதல்ல நம்ம மதிய போய் பார்த்து பேசி கேஸை வாபஸ் வாங்க வைக்கலாம். சரிங்க சார். வாங்க போலாம். ம். திவ்யா நான் மதிய பார்த்துட்டு வரேன். சரிங்க. வாங்க.
ஜெகநாயகி அம்மா, இந்த உலகத்தை நீதாம்மா காப்பாத்தணும். தெய்வமே. எனது அருமை இருங்கய்யா, நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. எனது அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பெருங்குடி மக்களே, ஏய் நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய நிகழ்வு ஒன்று உண்டு. இந்த நாள் வரலாற்றின் பொன்னேட்டில் பொறிக்கப்பட வேண்டிய நாள். என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்புமுனையை இவன் தானா? ஆமாமா. என்ன பூரிக்கணும் அவிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான்? இவன் என்ன சமையல்காரனா? கவுன்சிலர்மா அவரு. இப்போது சொல்கிறேன். இந்த டைனோசர் குமார் தன்னை சமுதாய பணிக்குள் அர்ப்பணித்துக் கொண்ட அற்புத திருநாள். அன்னியார் அவதரித்த அவதார பெருநாள். டேய் என்னடா சொல்றான் அவன்? அண்ணி பிறந்தனால கொண்டாடணும்னு சொல்றாரு. அண்ணி பிறந்தனால இவன் எதுக்குடா கொண்டாடுறான்? மா அது அவர் பொண்டாட்டிமா. என்னது? அவன் அண்ணியா அவன் கட்டிக்கிட்டானா? பொண்டாட்டியை தான் அண்ணின்னு சொல்றாரு. ஓ, பொண்டாட்டி அண்ணின்னு சொன்னா அண்ணி என்னன்னு சொல்லுவான்? ஐயோ அம்மா, அவர் பொண்டாட்டியா நம்ம எல்லாரும் அண்ணின்னு கூப்பிடணுமா? அது எப்படிடா? நானும் அந்த பொம்பளை அண்ணின்னு கூப்பிடுவேன், நீயும் அண்ணின்னு கூப்பிடுவியா? ரொம்ப முக்கியம். இப்போ பேசாம இரு. நான் வெறும் பென்சிலும் ஜாமெட்ரி பாக்ஸ் மட்டுமே தருவதாக எதிரிகள் ஏளனம் செய்கிறார்கள். அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், அதை கூட கொடுக்க முடியாத வக்கற்றவர்களாகத்தானே நீங்கள் இருக்கிறீர்கள்? டேய் இவன் சரியான டம்மி பீஸ்ன்னு நினைக்கிறேன். எதை வச்சுமா சொல்ற? பாரா, நம்ம தெரு கவுன்சிலரு அவர் பிறந்த நாளுக்கு அயன் பாக்ஸ் தையல் மிஷின் கொடுக்குறாரு. இவன் என்னமோ சாக்லேட் மிட்டாயை கொடுத்து ஏமாத்திட்டு இருக்கான். சும்மா இருமா. இப்போதைக்கு இந்த ஆலமரத்து நிழல்ல தான் நம்ம தங்க போறோம். டேய் என்னடா சொல்ற? அப்ப இந்த ஆளுக்கு வீடு இல்லையா? ஐயோ, வீட்டை தம்மா அப்படி சொல்ற. ஆகவே வாக்காளர் பெருங்குடி மக்களே, நாம் நம் ஜெகநாயகியை போற்றுவோம். அன்னியார் 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 அன்னியார். என்ன சும்மா அந்த பொம்பளை தான் செத்து போச்சே, அப்புறம் எதுக்கு வாழ்க வாழ்கன்னு கத்துறாங்க? பேசாம இருமா. ஸ்வீட் எடுத்துங்க. வாமா வாமா. அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. அண்ணே, நேரா வீட்டுக்கு போகணும். சரக்கு அடிக்க கூடாது, சரியா? சரிங்க தம்பி. போங்க போங்க. பண்ணி அண்ணி அண்ணியாரே மன்னிச்சிருங்க. மருமகனே, மாமா, இன்னைக்கு உங்க அத்தைக்கு பிறந்த நாள்ப்பா. அத்தைன்னு சொல்லாதீங்க. மருமகனே, நம்ம எல்லாரும் கும்பிட்ற சாமின்னு சொல்லுங்க மாமா.